This video is sponsored by Educast. இந்த கோர்சஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், வெப்சைட் இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான உங்களுக்கு கோர்சஸ் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயம் தெரிஞ்சு நீங்கள் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் நல்லா மூவாக வரலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாகவே கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். ஐ மீன் உங்கள் ஊரில் இருக்கிற டைமில் போர்டு எஃபெக்ட்ஸோ இங்கே நம்ம ஹோட்டலில் இருக்கிறதோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இதே மாதிரி போர்டு எஃபெக்ட்ஸ் பண்ணலாம். இது எப்படின்றது நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாகவும் இந்த வீடியோவில் கொடுப்பேன். நீங்கள் தாராளமாக பாருங்கள், உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைனோட இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், எதனா ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ப்ரிவியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பண்ண போகிறோம். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களுக்கு எடிட் ஆப் எது இருந்தாலும் ஓகே, ஃபிலிமோரா, நெக்ஸ்ட்டு ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எது இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்கட் எது இருந்தாலும் நம்ம பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது எல்லாமே டிலீட் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். இப்போ எனக்கு ஆக்சுவலாக இதை நான் எல்லாமே டிலீட் பண்ணிட போகிறேன். நான் ஆல்ரெடி இதெல்லாம் இன்புட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து நீங்களும் இன்புட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பாருங்கள், நான் எடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது தான். இந்த ஃபுட்டேஜ் தான் நம்ம அந்த மாதிரி உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஃபுட்டேஜ் இருக்குங்களா? இந்த ஃபுட்டேஜை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டியது பாருங்கள், கேமரா கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், கேமரா கிளிக் பண்ணோன்னே நீங்கள் பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்சர் டவுன்லோடில் வந்துடும். நீங்கள் ஆக்சுவலாக குரோமுக்கு போயிடுங்க. குரோமுக்கு போயிட்டு ஃபோட்டோ ரூம் உங்களுக்கு ஈஸியாகவும் குயிக்காகவும் முடியணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூமில் உங்களுக்கு குயிக்காக முடியும். இல்லை எனக்கு ஃபோட்டோஷாப்பில் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ கண்டென்ட் எவ்வளோ கொடுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அதுலேயும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு ஃபோட்டோ ரூமில் கொடுக்குறேன், உங்களுக்கு குயிக்காகவும் தெரியும். பாருங்கள், ஃபோட்டோ ரூம் வெப்சைட் வந்துடுங்க, எதுலேயே வந்துடும் பாருங்கள். ஃபோட்டோ ரூம் கொடுத்தோன்னே மேலே வந்துடும். பேக்ரவுண்ட் ரிமூவர்னு இருக்கும், ரிமூவர் அன்வான்ட் அப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவர் கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது. அது எப்படி ரிமூவ் பண்ணி கொடுக்குறது மட்டும் நீங்களே பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாகவும் உங்களுக்கு ஈஸியாகவும் முடியும், குயிக்காக. ரொம்ப பாருங்கள், பிஃபோர் திஸ் ஆஃப்டர் உங்களுக்கு எந்த வித இதுவும் இல்லாமல் குயிக்காக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எதனாலும் டவுன்லோட் ஃப்ரீ கொடுத்துருங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சைன்இன் பண்ணிக்கோங்க, மெயில் ஐடி ஏதோ ஒன்று கொடுத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு கொடுத்துட்டு ஹைச் குவாலிட்டி டெஃபினிஷன் கொடுக்காதீங்க, ப்ரோ கேட்கும். நம்ம வந்து ஃப்ரீ, ஓகேங்களா, லோ ரீசொல்யூஷன், குவாலிட்டி சூப்பராக உங்களுக்கு சொன்னால் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக டவுன்லோடு கொடுத்துருங்க. இது ஒன்றும் ஆயிடுச்சுங்களா? ரெண்டாவது பாருங்கள், ரிமூவ் அன்வான்ட் அப்ஜெக்ட். பாருங்கள், செகண்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் பிக்சர். சேம் இப்போ அதே பார்த்தீங்கன்னா நம்ம அதை கொடுத்தோம். இப்போ நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த இமேஜில் நம்மளுக்கு இந்த வாணியம்படி இருக்கிறது நம்ம இதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அழகாக நீங்கள் கரெக்டாக இது மேலே ட்ராக் பண்ணால் போதுமானது. ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதே எரேஸ் ஆகிடும். பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ கிளியராக உங்களுக்கு ஸ்மூத்னஸாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. அப்புறம் நீங்கள் இதுவும் டவுன்லோடு கொடுத்துருங்க. டவுன்லோடு கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. சேம் அதே தான். இப்போ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், வாணியம்படின்றத ரெண்டு இப்போ நம்ம ஒன்று
பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம். ஒன்று நார்மலாக ஒன்று எடுத்துட்டோம். ரெண்டாவது இது உள்ளே இருக்கிற பார்த்தீங்களா வாணியம்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை நம்ம எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதுக்கு ஃபோனில் எதாவது ஆப் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணதான் நீங்கள் எதாவது அதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இம்போர்ட் பண்ண செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இந்த மேலே இருக்கிறது நம்மளுக்கு கரெக்டாக இதாகணும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் பார்த்தீங்கன்னா இந்த வாணியம்படின்றது நம்மளுக்கு மறையணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் அதை பார்த்துக்கணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் ஜேன்ற டூலில் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஸ்பாட் ஹீலிங் டூல். இதை வச்சு நீங்கள் ஈஸியாகவும் பண்ணலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்கனாலே போதும், அதுவாகவே போயிடும். பெருசாக இருக்குது, சின்னஸ் பண்ணிடுவா. இந்த மாதிரி ப்ரஷ் டூலில் சின்னதாக பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி பண்ணிங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிஎம்ஜே சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை நான் கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்றேன். அப்புறம் ஜே டூப்ளிகேட் லேயர் ஒன்று எடுத்துக்கிறேன். நீங்கள் சேவ் பண்ண உடனே பாருங்கள், செகண்ட் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இன்புட் பண்ணோன்னே சேம் இப்போது அதே நம்ம அந்த லெட்டர்ஸை நம்ம எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வாணியம்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இருங்க டவுன்லோட் பண்ணதை இருக்கணும் பாருங்கள். பாருங்கள், நம்ம வாணியம்படின்றதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்களா, பாருங்கள் ரெண்டுவாக இருக்குது. இப்போ இந்த வாணியம்படி லெட்டர்ஸை நம்ம எடுக்கணும். இப்போ இது ஒன்று எடுத்துட்டோம். பாருங்கள், கண்ட்ரோல் ஜூம் பண்ணிக்கோங்க. எந்த லேயரோ அந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இரேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேக்ரவுண்ட் ரிசல்ட் டூல், மேஜிக் இரேசர் டூல். நீங்கள் மேஜிக் இரேசர் டூல் எடுத்துக்கோங்க. லேயர் மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. பாருங்கள், கரெக்டாக அது மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஒரு ட்ராப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 2 லேயர் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். பாருங்கள், மேஜிக் இரேசர் டூல் எடுத்துகிட்டு பாருங்கள், ஒன்லி 1 கிளிக். நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு எது இதெல்லாம் தேவையில்லையோ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக எடுத்து ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்மளாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா வாணியம்படின்றது நம்மளுக்கு செப்பரேட்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த வாணியம்படின்றது மட்டும்தான் வேணும். நம்மளுக்கு இந்த இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது நம்மளுக்கு வேணாம். அதே ரேஸ் டூரை கிளிக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்படியும் கொடுக்கலாம். நீங்கள் ரெண்டா பாருங்கள், வாணியம்பாடின்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாங்கிறது நம்மளுக்கு தனியாக வேணும். ஐ மீன் வாங்கிறது தனியாக வேணும், நீங்கிறது தனியாக வேணும். அது மாதிரி லேட்டஸ்ட் நம்ம தனித்தனியாக பிரிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணி கிளிக் பண்ணி போகிறீங்க, இங்கே பாருங்கள், அப்ஜெக்ஷன் செலெக்ஷன் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை குயிக் செலெக்ஷன் டூலும் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்ஜெக்ஷன் செலக்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமே இதாகும். நம்ம வந்து குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள், உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், ஒன்லி 1 கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணிக்க பாருங்கள். விஏ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜே கொடுத்த செகண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் லேயர் வந்துடும். பாருங்கள், வா மட்டும் தான் இருக்குது. நீங்கள் கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தனித்தனியாகவும் ஒரு லெட்டர்ஸ் ஆகும். 10 லெட்டர்ஸ்னால் நீங்கள் 10 லெட்டர்ஸ்னு இந்த மாதிரி சேவ் கொடுத்துருங்க. எப்போ உங்களுக்கு அடுத்த லெட்டர் பண்ணிக்காம பாருங்கள். வீடியோ சூஸ் பண்ணியாச்சா? இப்போ நம்ம இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் ஒன்று கொடுப்பாருங்க. கரெக்டாக லேயர் மேலே வச்சுட்டு நீங்கள் செலக்ட் பண்ண மட்டும் தான் செலக்ட் ஆகும். இது மொத்தம் செலக்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு மொத்தம் வேணாம், இன்னும் நீங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. கண்ட்ரோல் பி செலக்ட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு லேயராக நான் இதை எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ மீன் எதுனா நம்ம இந்த பேக்ரவுண்ட் பாருங்கள், இந்த பண்ண பேக்ரவுண்டு. செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருந்த லேயரை நம்ம கரெக்டாக அதுக்கு மேலே போட போகிறோம். அங்கே பாருங்கள், சும்மா இங்கே வரைக்கணும் பார்த்தீங்களா, அவ்வளோதான். லைட்ஸ் அந்த லேட்டஸ்ட் கிட்ட மட்டும்தான் பாருங்கள். இதை போட்டு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வான்றதை நம்மளுக்கு வேணும். பாருங்கள், இப்போ தான் மெயினாக கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணோம். பாருங்கள், வான்றது கரெக்டாக இங்கே வச்சுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வா இங்கே இருக்குதுங்களா, நம்மளுக்கு இந்த வான்றது கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டேபிளாக போய் நிற்கணும். ஐ மீன் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் எப்படி இருந்துச்சோ அது நம்ம அங்கே போய் நிற்கணும். அதுக்காக நம்ம பண்ண வேண்டியது என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை. பாருங்கள், இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு
ரொட்டேஷனில் மட்டும் பாருங்கள் லைட்டாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தோராயமாக நம்ம பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். பாருங்கள். பாருங்க நான் வா வச்சுட்டுங்களா. பாருங்க வா வச்சோன்னா நெக்ஸ்ட்டு நீ அப்படியே லேட்டர் பக்கத்தில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பாருங்கள் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸில் போய் நீங்கள் காப்பி கொடுத்துட்டு செகண்ட் நீங்கள் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் அதே அந்த இடத்துக்கு போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் பொசிஷன் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நான் மொத்த லேட்டஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள். இதுக்கப்புறம் ஐயா திரும்பி வா ஆட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வா வேண்டாம். எனக்கு வா வேண்டாம். பாருங்க வா டிலீட் பண்ணிடுறேன். வா நீ போட்டேன் ஏன் போட்டேன். இந்த மாதிரி கரெக்டாக பண்ணணும். நான் உங்களுக்கு சீக்கிரமாக ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்பீடாக. Was better about it's on it also. And keep that up. You're not eating anything on me. You're not. One boat, document in place and then look and put into me. Do it with it. We can know the next time. Yeah. I couldn't take me. I knew it. It got me up. Yeah, and they got my knee at the knee that was. But can look if they do to can they send me? Oh, come on, but I'm like it. You mental and I don't know you can already do this stuff. I'm fun. Why can it? What can it be? If they do comment me and using an idea and then number speed of pacing on the make you. It's seeming when in our walking in it, okay, now you did to body. Good in very day and taking out my mind in the dirt. The body long and putting into thinking about thinking it too much.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எத்தனை லேயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வச்சுக்கலாம். மோஸ்ட் எல்லாமே லென்த்தாக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ மீன் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரை இருந்தால் போதும். கரெக்டாக ஃபுல்லாக லென்த் பண்ணி നിങ്ങൾക്ക് எது வேணுமோ நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 10-13 செகண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இது. பாருங்க அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எஃபெக்ட் தெரியும் பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வாணியம்படி ப்ளே ஆகுது தெரியும். நீங்கள் லெட்டர்ஸ் எல்லாமே வச்சாச்சு. இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் நம்ம எப்படி பாருங்கள். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நான் ஆல்ரெடி கீழே ஆட் பண்ணியிருக்கேங்க பாருங்கள். இல்லை சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோவில் போயிட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். நீங்கள் நார்மலாக பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் சவுண்ட் எஃபெக்ட்ஸு. இதில் இருந்து எல்லா சவுண்ட் எஃபெக்ட்ஸும் யூஸ் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டாச்சு பாருங்கள். செகண்ட் இப்போ இது செகண்ட் நீங்கள் இது முடிச்ச அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளுக்கு இது அழகாக கொண்டு வர போகுது. நீங்கள் டிரான்சாக்ஷனுக்கு எங்கேயும் போக தேவையில்லைங்க பாருங்கள். சிம்பிளாக இப்போது இதுக்கு டிரான்சாக்ஷன் நான் கொடுக்க போகிறேன். அங்கே பாருங்கள் டிரான்சாக்ஷன் வந்தீங்கன்னா சோஃபிம் லெஃப்ட் இருக்குது. நீங்கள் ட்ராக் பண்ணி அது மாதிரி ட்ராக் பண்ணிங்கனாலே போதுமானது. பாருங்கள் கரெக்டாக வந்துச்சுங்களா. அதுக்கு மேலே இருக்குது நம்ம ஸ்பீடு எல்லாமே நம்மளுக்கு ஸ்பீடு வேணும். ரெண்டாவது ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வார்ப் ஜூம். நீங்கள் இதை கிளிக் பண்ணி கரெக்டாக நீங்கள் இது எவ்வளோ வேணுமோ நம்ம வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 2 ப்ளே பண்ணி உங்களுக்கு தெரியும் அனிமேஷன் பார்த்தீங்களா. பார்த்து எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களே பாருங்கள். இப்போ செகண்ட் வான்றது நம்மளுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக விழணும். ஐ மீன் நம்ம அந்தந்த லெட்டர்ஸ்க்கு எல்லாமே சேம். இதில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாப்பில் லெஃப்ட்டுக்கும் பாருங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிடுங்க. பாருங்கள் நீங்களே பாருங்கள் பார்த்தீங்களா. வந்து இந்த சைட்லேருந்து வந்துச்சு. அது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த டிரான்சாக்ஷனுமோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் எல்லாமே கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இதில் எனக்கு சில நிறைய இப்போ ஸ்பீட் பிளரில் போனீங்கன்னா எனக்கு எல்லாமே கிடைச்சிடும். பாருங்கள் எல்லாமே கிட்ட வச்சுக்க போகிறேன். பாக்ஸ் ஃப்ளிப்பு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எல்லா டிரான்சாக்ஷனும் நீங்கள் ஈஸியாக இதில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பெரிய விஷயம் தான். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெளிவாக தெரியணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்கேன் வீடியோ. இல்லை ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் முடிச்சிடுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த எஃபெக்ட்ஸ் நீங்கள் எந்த ஸ்டைலில் நீங்கள் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த ஸ்டைலில் நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம மெயின் க்ரியேட்டிவிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எடிட்டிங் பொறுத்த வரைக்குமே பாருங்க. நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கரெக்டாக ஒன்று விஷயமா நம்மளுக்கு அந்த டிரான்சாக்ஷனில் லெட்டர்ஸில் எப்படி கிடைச்சிது பார்த்தீங்களா. லாஸ்ட்டாக இது முடித்த செகண்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நம்ம ஃபோட்டோவில் ஆட் பண்ணியாச்சு. செகண்ட் வீடியோ லாஸ்ட்டாக நம்ம அந்த எடுத்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா. அந்த கிளிப்ஸை ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஜூம் இன்லேருந்து ஓகே. இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதில் எடுத்தோம் பாருங்கள். மிஸ்ஃபயர் ஆகுதுங்களா. கரெக்டாக அது ஜாயின் ஆகிறோமோ வைத்துட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அனிமேஷனில் வந்து இதை நீங்கள் உங்களுக்கு எப்படி கொடுத்த மாதிரி ஒரு ஸ்லோமோவோ இல்லை அந்த மாதிரி எதனா நீங்கள் வச்சுட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே நம்மளுக்கு கண்டினியூ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம பெட்டராக நம்ம கொண்டு வருவோம். உங்களுக்கு எதனா ப்ராப்ளம்ஸ் எதனா கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.